தம்பி டீ இன்னும் வரல. எங்கம்மா என் ஃப்ரெண்டு சங்கி பையன் வரல? வருவாருண்ணே நீங்க குடிங்க. தங்கம் விலை மீண்டும் வேலையே இல்ல. வாங்கண்ணா வாடா வாப்பா சங்கி வா. நான் பேசுறேன் ஏன் போனதரே ஓவரா பார், என் ஃப்ரெண்டு நீ உனக்கு சண்முகத்தை சங்கிங்கிற என்ன இப்போதுல உனக்கு கூப்பிட கூடாதா சொல்லு. நீ அமைதியா இரு, நான் பாத்துறேன். போன தடவை டீயை குடிச்சு யாரெல்லாம் கட்டிக்கிட்டு. சரி கோவமா இருக்கீங்க, ஒரு டீயை குடிச்சு ரிலாக்ஸ் ஆகுங்க. கொடுப்பா. அடடா இதெல்லவா தீர்ப்பு? என்ன மாதிரி தீர்ப்பு போட்டிருக்காங்க? என்ன சண்முகம் என்ன போட்டிருக்கு? நீதி சாவலங்க. அப்படியா? நீதி சாவல. ஐயோ என்ன விவசாய பிரச்சனை தீர்ந்துருச்சா? விவசாய பிரச்சனை நாட்டுல உள்ள பெரிய இதுங்க. என்னது? ஜி கிட்ட வந்து சர்டிபிகேட் வாங்க கூடாதுட்டாங்க. யாரும் கேட்க கூடாதான். ஜி சர்டிபிகேட்? ஆமா, படிச்ச சர்டிபிகேட். ஆமா, கோர்ட்டை சொல்லிடுச்சுங்க. இப்ப நான் வந்து எம்ஏ படிச்சுக்கிறேமா அந்த காலத்துலயே. என்கிட்ட யாராவது வந்து என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ. அந்த காலத்துல எம்ஏவா அப்படி கேட்பாங்க. ஆமாயா பாரியா என் சர்டிபிகேட்னு இப்படி எடுத்து காட்டுவேன். ஏன்னா அதெல்லாம் பெருமை. இவங்க என்ன அதை மறைக்கிறாங்க? அது என்ன வீட்டு லாக்கரா, தங்க சாவியா, என்ன இது? இதை வெளிப்படையா சொல்லலாமே. இதுக்கு போய் கோர்ட்டு நேரத்தை வீணடிச்சு முட்டாளமா பேசிட்டு இருக்க. அறிவு இருக்கா இல்லையா அவங்க? என்ன ஒரு மனுஷனோட பிரைவசியை கேட்கலாமாங்க? முட்டாளமா பேசுறேன். படிச்ச சர்டிபிகேட் எல்லாம் பிரைவசியில எங்கயா வந்துச்சு? அது யாரு வேணாலும் அது பாக்குறதுயா முக்கியமானதுயா. நீ வேலைக்காம போனா அதான் கேட்பாங்க. என்ன பிரைவசியில நம்ம தலையிடக்கூடாது. சொல்லுமா எம்மா இங்க பாருமா, இது பிரைவசி இல்லம்மா. இப்ப நம்ம ஜிஏ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மேடையில பேசும்போது நான் எல்லாம் படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்ப எனக்கு சந்தேகம் வரல. டிவி தவிர படிக்க ஓகே அப்படின்னு இருந்துச்சு. அப்ப மறுபடியும் அந்த இன்னொரு ஜி இருக்காரு அமித், அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து இவர் வந்து அப்பவே அந்த மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ படிச்சிருக்காருன்ட்டாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்தியாவில எந்த காலேஜ்லயுமே கிடையாது. அவர் அப்பவே முடிச்சேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ டவுட் வந்துருச்சு. ரெண்டாவது, இந்த சர்டிபிகேட்டை நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பவே அவர் காமிச்சிட்டாரு பிரஸ் மீட்ல அந்த இன்னொரு ஜி. இப்ப அதே குடுங்கன்னா காட்ட மாட்டாங்க. என்னமோ இருக்கா இல்லையா? கேளுமா, பொதுமக்களா கேளு. ஆமா என்னமோ இருக்குல்லண்ணா. ஏன்னா அது பிரைவசிமா. அதை எப்படிமா கொடுப்ப? பாருமா, இது பிரைவசி இல்ல. ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேட்பாளரு தன்னோட டிகிரியை தப்பா ஏதாவது குடுக்குறாரு, போலியா குடுக்குறாரு, அது பின்காலத்துல வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே அவரு பதவியை வந்து பறிக்கணும், ராஜினாமா பண்ணிடணும். குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயிலு. இந்த வண்டவாளம் தண்டவாளமா இருந்தா இவங்க மறைக்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சிரிக்கிற மாதிரி. அப்படி இல்ல, அது வந்து பிரைவசிமா. ஒரு மனுஷனோட பிரைவசியில கை வைக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு, தவறானது. சரி, ஒரு மனுஷனோட பிரைவசியா கை தப்பு. ராகுல அவரு இந்த ஓட்டர் லிஸ்ட திருடிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காருல்ல, அதுல அவங்க கேக்குற கேள்வி எல்லாம் ஏன் இவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க சொல்லு. அது பிரைவசி எப்படி கொடுக்க முடியும்? சரி அதை விடு. இந்த சிசிடிவில வந்து ஓட்டு போடுறதெல்லாம் சிசிடிவில இருக்குல்ல, அது வந்து ஏன் அதை வந்து கொடுக்க வேண்டியதானே? அதை கேளு. அதை தரமாட்டேன். அது பிரைவசி. சரி அப்ப அது வேணாம். இந்த மிஷின் ரீடபிள் ஓட்டர் லிஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து கொடுக்க சொல்லு. அது பிரைவசி, அது எப்படி கொடுக்க முடியும்? சரி, அந்த எலக்ட்ரால் பாண்டு இந்த கட்சிக்கு இந்த கம்பெனிக்காரன் இவ்வளவு கொடுத்துருக்காங்க வரும்ல, அது எவ்வளவு, அது என்ன அந்த லிஸ்ட் வெளியிட சொல்லு. அதுவா? அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சரி, இப்ப நம்ம ஜி வந்து சத்தியம் பண்ணியிருக்காரு 2014. நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த சுவிஸ் பேங்க்ல இருக்கிற எல்லாரோட ஓல்டு நேம் லிஸ்ட் எல்லாத்தையும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு. அது எப்பதான் வெளியிடுவாராம்? அது வந்து வெளியிடலாம், ஆனா அது பிரைவசி எப்படி கொடுக்க முடியாது? பாத்தியா? சரி, இந்த பீகார்ல இந்த 65 ஓட்டர் லிஸ்ட் காணாம போச்சு, இதெல்லாம் வந்துச்சுல்ல, அது என்ன ஏதுன்னு அது தெளிவா சொல்ல சொல்லுமா அவங்கள. ஏமா, என்ன மனுஷனோட பிரைவசியை கேட்டு கேட்டு ஏமா உயிரை எடுக்கிறீங்க? அந்த மனுஷன் என்னவா பண்ணுவாரு? அவரு தேசத்துக்கு துரோகம் பண்ண நினைக்கிறீங்களா நீங்களா? இப்ப நான் இன்னும் 2 கேட்பேன், அதுக்கும் பிரைவசின்னுவாங்க. பாக்குறியா? பெகாசஸ்ன்னு கேள. இந்த ரபேலுன்னு சொல்ல. ரபேலு பிரைவசி. பாத்தியாமா? இதுதான் இவங்க வேலையே. இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. என்னன்னா டேட்டா ப்ரொடக்ஷன் ஆக்ட். அப்படின்னா அரசாங்கம் எதெல்லாம் பிரைவசி நினைக்குதோ அதெல்லாம் பிரைவசி.
ஆமா அது பிரைவசி தானே. அப்ப பாத்தியா Privacy. இப்படிதான் ஓட்டை திருடுறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டை திருட முடியாது, எல்லாரும் உஷாராயிட்டாங்கன்னு ஆட்சி திருட உள்ள வராங்க. யாரு ஓட்ட திருடான்றீங்க? ஆமா மரியாதை கட்டு பாருமா, உண்மைதாமா. ஆட்சி திருட வராங்க. இந்த அந்த சிஎம் பிஎம் எம்எல்ஏ மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் யார் இனிமே 30 நாள் ஜெயில இருந்தாலும் சிறையில இருக்கலாம்னு ஒரு புது ரூல் பாத்தியா? எல்லா ரூல் எல்லாரும் தான் போடாங்க. இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்க யாராவது வந்து பிஎம்க்கு வந்து இந்த மாதிரி ரூல் போட்டிருக்காங்களா? பிஎம் வந்து உள்ள இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ராஜினாமா பண்ணணும். இங்க வருமா, அதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயம், டிகிரி சர்டிபிகேட், சாதாரண ஒரு விஷயம், இதையே பிரைவசிங்கிறாங்கன்னா ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிற பிஎம்ஓ இல்ல சென்ட்ரல் மினிஸ்டரோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இதுல விஷயத்துல மாற்றாங்க, அந்த டேட்டா வெளியிடுங்கன்னா வெளியிடுவாங்களா? பாத்தியா? இப்ப என்னன்னா ஒரு இந்த சட்டத்தை தெளிவா சொல்லும், ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ அவர் மேல வந்து இவர் ஊழல் பண்ணிருக்காரு அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேர்ல இவங்க ஆளுங்க இருக்காங்கல்ல, இடியா அந்த எம்டி ஏதோ ஒண்ணு, அது வந்து அரெஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க எம்எல்ஏவை, உன் பேர்ல சந்தேகம் இருக்குப்பா உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அவரு தான் ப்ரூஃப் பண்ணணுமா நான் வந்து பண்ணலன்னு. அரெஸ்ட் பண்றவங்க தானே டேட்டாஸ் நீ பண்ணிருக்கேன்னு ஆதாரம் இருக்குன்னு பண்ணணும். பேசுறியா? யாரு மேல தப்போ அவங்க தானமா சொல்லணும். இதுல என்ன அந்த தப்பே கன்ஃபிளிக்ட் ஆகலமா, இன்னும் உறுதிப்படுத்தவே இல்ல. உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ இன்னும் உறுதிப்படுத்தல. விசாரணைன்ற பேர்ல 30 நாள் உள்ள வைக்கிறது, பெயில கேன்சல் பண்றது, அப்புறமா பதவியை பறிக்கிறது. இது வரைக்கும் இந்த எம்டியா இடியா என்னது அவங்க கிட்டத்தட்ட 192 இதுல 2 பேர் மேல மட்டும்தான் ஓகே பண்ணிருக்காங்க, அதாவது குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாம் விசாரணைன்ற பேர்லயே ஓட்டி இருக்கு வண்டி. அப்ப இவ்வளவு பேரும் ஜெயிலுக்கு போவாங்களா? இப்ப ஜெயிலுக்கு போயிட்டா மறுபடியும் அந்த பதவி அந்த தொகுதி காலியாகுமே, அப்ப அங்க மறுபடியும் ரீஎலெக்ஷன் நடக்குமா? யாரு காசு செலவு பண்ணுவா? பாத்தியாமா இவங்க ஃப்ராடு வேலையை மரியாதை கட்டுவாங்க. எந்த நியூஸ் படுத்தாலும் யாரா கூட பேசிக்கிட்டே இருந்தாலும் சும்மா நீ வந்து இது பண்ணாதப்பா. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அமைச்சரோ முதலமைச்சரோ பிரதம மந்திரியாவே இருக்கட்டும், அவங்க 30 நாள் விசாரணைன்ற பேர்ல உள்ள இருக்கிறாங்க, அவங்க பதவியை பறிக்கிறாங்கன்னா அப்ப அது அந்த அதிகாரம் எல்லாமே இவங்களுக்கே இருக்குன்னா அப்புறம் கோர்ட் எதுக்கு இருக்கு? உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? இந்த நாட்டுல இந்த அரசியலமைப்பு சட்டம்னு அது எதுக்கு இருக்கு? இது எல்லாம் ஓரம் கட்டிட்டு தானாவே இவங்களே முடிவு எடுக்கிறாங்கன்னா அப்ப இதெல்லாம் எதுக்கு இருக்குமா? தம்பி நீ வந்து பொய்யா பேசிக்கிட்டு இருக்காதப்பா, நாங்க நியாயமா கேள்வி கேட்டிருக்கேன், புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கே இருக்காத. என்ன நியாயமா பேச? நாளுக்கு விவரம் பத்திரம் ஒண்ணு அடுத்தவங்க பிரைவசியில கை வச்சுட்டு சும்மா போயா நீ இந்த டீ வேணாமா? எனக்கு டீ வேணாமா? டீ வேணாம். அந்த ஆள்கிட்ட காசு வாங்கிக்க போனதால அந்த மனுஷன் தான் கொடுத்தான். கூட்டு வச்சு உரண்டு எடுத்துட்டு இருக்காங்க. பாத்தியமா எவ்வளவு நியாயமா கேள்வி கேட்டா எப்படி எல்லாம் எஸ்கேப் ஆகுறாங்கன்னு. நான் மட்டும் இதுவா? எனக்கும் டீ வேணா, காசு கொடுக்க முடியாது. இனிமேல் டீ கடையில அரசியல் பேசக்கூடாது போர்டு வைக்க போறேன். யாருமே காசு தர மாட்டாங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.